குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எப்படி பேச போகிறோன்னா, நேற்று ஒரு மாதிரி டென்ஷன் அது மாதிரிலாம் போயிடுச்சு இல்லையா? ஸோ நான் சில பேருக்கு நான் அழுது அந்த லைவ் எல்லாம் பிடிக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம 4 மணிக்கு வேறொரு லைவில் நம்ம ரெகுலரான விஷயங்களை பற்றி பேசலாம், சரிங்களா? வேறு ஒரு சிலருக்கு விளக்கங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஒரு எல்லாருக்கும் வழக்கமாக நான் சொல்ல போகிற மோட்டிவேஷன் ஆர் சப்பக்கட்டு அட்வைஸ் எல்லாம் நான் தூக்கி ஓரமாக வைக்கிறேன். அதெல்லாம் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. இன்றைக்கி நான் பேச போகிறது அந்த ஒரு ஜோனே வேறு. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் உங்கள் உடம்புல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, நம்ம உடம்பே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். பாருங்கண்ணே, 1950 அமெரிக்காவில் நடந்த ஒரு நிஜமான பட் ஒரு மர்மமான சொல்லலாம், ஒரு சயின்ஸோட எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம பேச ஆரம்பிக்கலாமா? ஒரு பெரிய ஒரு லேப் இருந்தது. அது ஒரு ரேட், அதாவது எலியை கூண்டுக்குள்ளே அடித்து வச்சுருந்தாங்க. அந்த கூண்டில் 2 லிவர் இருந்தது. அதுதான் பட்டன் வச்சுருந்தாங்க. முதல் பட்டனை அந்த எலி ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு சுட சுட சூப், அதுக்கு வேண்டிய ஃபுட்டு வந்துடும். செகண்ட் பட்டனை அனுப்புனா அது சாப்பாடு வராது. அது எலியோட தலையில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒயர் வழியாக அதுக்கு ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு டோப்பமைன் ஷாக் அதுக்குள்ளே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த எலி என்ன பண்ணிச்சு தெரியுமா? எப்போவுமே சாப்பாடுக்கு பதிலாக சாப்பாடு ப்ரெஸ் பண்ணுற அந்த பட்டன் டோட்டலாக இருந்துச்சு. அதுக்கு செகண்ட் பட்டன் தான் அதுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ திரும்ப அது ஒரு 100 டைம்ஸ் அமுக்கிட்டே இருந்துச்சா, ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஒட்டி போய் கடைசியில் அந்த எலி அந்த பட்டன் மேலேயே விழுந்து செத்து போச்சு. இப்போ என்ன விஷயம் சொல்ல வர புரியுதா? அந்த எலிக்கு தெரியல, நான் அனுபவிக்கிற இந்த இன்பம் தான் தன்னை சாவடிக்க போதுன்னு. இந்த எலியை விட புத்திசாலின்னு நினைக்கிற நாம இன்னைக்கு சொசைட்டியில் அந்த எலி மாதிரி தான் ஒரு மர்ம வலையில மாட்டிட்டு இருக்கோம். அதாவது இந்த உலகத்தில் இருக்க ஏதோ ஒரு சக்தி நம்மளுடைய மூளையை எலி மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நாம் எந்த வலையில் மாட்டியிருக்கோன்ட்டு இன்னைக்கு நம்ம அதை பிரேக் பண்ண போகிறோம். ஓகேயா? இந்த எலி அமுக்குன 2வது பட்டன் நம்மக்கிட்டையுமே இருக்குது. அதாவது நம்ம கையில் வச்சுருக்க ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம், இல்லை நம்மக்கிட்ட இருக்க ஒரு சில ஹேபிட்ஸ்னு கூட வச்சுக்கலாம். நம்ம காலையில் எழுந்த உடனே பெட்லேருந்து காலை கீழே வைக்கிறோமோ இல்லையோ, முதல்ல ஃபோனை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அந்த என்ன சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். சிலருக்கு வேறு பழக்கங்கள் இருக்கும். முதல்ல எழுந்த உடனே அந்த பழக்கங்கள் தான் செய்வாங்க. நம்ம இது செய்யும்பொழுது நம்ம மூளைக்குள்ளே ஒரு டோப்பமைன் அது ஷாக் வருது. நமக்கு எலிக்கு ஒயர் வழியாக ஷாக்ஸ் அடித்த மாதிரி நமக்கு இந்த ஸ்க்ரீன் வழியாக ஷாக் அடிக்குது. நமக்கு செய்கிற அந்த செயல் வழியாக நமக்கு ஷாக் வருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரியாணி இப்போ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணி நம்ம உடனே என்ன பண்ணுறோம், அந்த ஃபோட்டோஸ் எடுத்து அதை எல்லாருக்கும் லைக் போடுறோம். யார் என்ன பண்ணுறாங்கன்ட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். நம்ம சாப்பாடை சாப்பிட்றத விட அது மூலமாக வர கலர் நோட்டிஃபிகேஷன் வியூஸும் தான் நமக்கு முக்கியமாக வருது. நம்ம சாப்பிட்றது அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு ஹேபிட் தான். நமக்கே தெரியாமல் நம்ம அந்த சர்க்கஸ் எலி மாதிரி மாறிட்டோம். சாப்பாடு இல்லாமோட இருந்துடலாம். ஆனால் இன்டர்நெட் இல்லாமல், ஒரு சில பழக்க வழக்கங்கள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மூளையை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். சரி, அது எப்படி நம்ம சொசைட்டி கூட நம்ம கனெக்ட் ஆகுதுன்னா, இந்த உலகத்தில் இருக்க கார்ப்பரேட் கம்பெனிங்க என்னென்னா, நம்முடைய வீக்னஸை வச்சுட்டு நிறையா பேர் தான் அந்த கார்ப்பரேட் கம்பெனிங்க செய்கிறாங்க. இதுக்கு பேர் தான் அட்டென்ஷன் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. முந்தையெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு பொருளை விற்றா காசு, இப்போல்லாம் உங்களுடைய நேரம் தான் காசு. நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோனை பார்க்குறீங்க, இன்னொரு சில விஷயங்களை எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்தக்குரிய காசு அவங்க கம்பெனிக்கு போகும். ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் மூளைக்குள்ளே எது பிடிக்குமோ அதை மட்டும் உங்களை காட்டி ஃபோனுக்குள்ளே லாக் பண்ணுறாங்க. இல்லை ஒரு சில விஷயங்களை உங்களை லாக் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுறது, சில விஷயங்கள் உங்களால் பண்ண முடியல. நிஜ மனிதர்களோட பேசுறது குறைஞ்சி போச்சு. உங்களை நார்மலாக உங்களால் பிஹேவ் பண்ண முடியல. இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் 4 இடத்துல இருக்காங்க. அவங்க வேலையை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஃபோனை வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறோமா, நம்ம அங்கேயும் உட்காந்து நம்மளுடைய ஃபோனை வச்சுட்டு நம்மளுடைய ஏதாவது பிஹேவியர் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம நிஜத்தில் ஃபோன் தான் நம்மளை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம ஃபோனை ஆப்ரேட் பண்ணலை. இன்னைக்கு சொசைட்டியில் வர கோபம், எரிச்சல், என்ன சொல்கிறது, நமக்கு வெறுப்பு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்ம அல்காரிதம் சொல்லலாம். அதாவது ஒரு டிஜிட்டல் அல்காரிதத்துக்குள்ளே மாற்றிருக்கும். இது ஒரு டிஜிட்டல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். இதனால நமக்கு ரியல் லைஃபுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம ரியல் லைஃபே மறந்துட்டு ரியல் லைஃபுக்குள்ளே வாழாங்க.
ரோட்டில் ஒருத்தவங்க அடிபட்டு கிடந்தா கூட இப்போ பார்த்துருக்கீங்களா, ஓடி போய் காப்பாற்றுற விட உடனே ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு வீடியோ எடுத்து ட்ரெண்டிங் ஆக்குறது நினைக்கிறது தான் ஒரு விசித்திரமான குணம். இன்னைக்கு சொசைட்டி என்ன பண்ணுறோம், நம்ம மூளைக்கு அந்த லைக்ஸ் அந்த கமெண்ட்ஸ் கொடுக்குற அந்த ஒரு கிக் தான் நமக்கு வேணுன்றது மனிதனுடைய வழி நமக்கு தெரியல இல்லையா. நம்ம பேசுகிற வார்த்தைகள் கூட அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி உறவுகள் கூட பாருங்கள், லவ் பண்ணுறதுலேருந்து பிரேக்கப் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் ஆரம்பிக்கிறாங்க, அங்கேயே முடிச்சுட்டாங்க. நிஜமான பாசம், நிஜமான அழகு, நிஜமான கோபம், எது நிஜம் பொய்ன்றதை அனலைஸ் பண்ண முடியாமல் போயிடும். நம்ம அந்த எலி மாதிரி தான். இன்னும் கொஞ்ச நாள் போனால் நிஜமான வாழ்க்கையை வாழாமல் வெறும் டிஜிட்டல் ஹாப்பினஸ்க்காகவே நம்ம வாழ்ந்துட்டு கடைசியில் இந்த ஒன்றுமே இல்லாமல் இந்த எலி மாதிரியே நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிட போகிறோம் இல்லையா. இந்த மேட்ரிக்ஸ், இந்த மர்ம மேட்ரிக்ஸ் உடைக்க நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கண்டிப்பாக அந்த கட்டாயத்துக்குள்ளே இருக்கும். ஏன்னா நம்மளை அறியாமலே நம்ம சில தவறுகள் செஞ்சுட்டு இருக்கோம். சரி, இந்த வீடியோவோட பாட்டம் லைன் என்ன தெரியுமா, அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற எலிக்கு ஒயரை கயட்ட தெரியல, அதனால அது அந்த ஒரு ஹாப்பினஸ்குள்ளேயே மூழ்கி பரிதாபமாக செத்து போச்சு. ஆனால் நம்ம எலி கிடையாது இல்லையா, நமக்கு அறிவு இருக்கு இல்லையா. நம்ம கையில் இருக்கிற இந்த ஒயர், அதாவது இந்த மொபைல் ஆர் ஏதோ ஒரு பழக்கங்கள், அதை கழட்டி வைக்கிற பவர் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம அதை பண்ணுறோமா, இல்லை நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எந்தெந்த கான்சிக்வன்சஸ் நடக்குது தெரியுமா. முதல்ல இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இப்போ இந்த மொபைல்னு எடுத்துக்கிட்டிங்களா, இந்த டெக்னாலஜி மூலமாக, இந்த அல்காரிதம் மூலமாக இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குதோ எல்லா விஷயங்களும் நம்ம நொடியில் அப்டேட் பண்ணிக்கிறோம், கற்றுக்குறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், காசு சம்பாதிக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட விளைவுகள் இருக்கு. அதாவது எப்படி சொல்லுவாங்க, பேட் கான்சிக்வன்சஸ். அது என்ன தெரியுமா, நம்ம ரியல் உலகத்தில் வாழ்கிறத விட நம்ம முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான உலகத்துக்குள்ளே வாழ்கிறோம், அடிமையாயிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் கூட நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு, ஒரு கணவனோ மனைவியோ ஒரு பெட்டில் படுக்க போகிறோம்னா நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தரை பார்த்து பேசலை. கணவர் ஒரு ஃபோனை நோண்டிட்டு, ஒய்ஃப் இன்னொரு ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள உள்ள அந்த அட்டாச்மெண்ட்டே இல்லை. அந்த ஃபோன் அவங்களுக்கு நடுவில் இருக்கிற அன்பையும் பாசத்தையும் சுத்தமாக அப்படியே டிட்டாச் பண்ணி விட்டுருது. அதே மாதிரி தான் நம்ம வீட்டு குழந்தைகள். முன்னாடியெல்லாம் சாயங்காலம் ஆனால் ரோட்டில் ஓடி போய் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, கீழே விழுந்து அடிப்படுவாங்க, கத்துவாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா டக்குன்னு தூக்கி ஒரு மொபைலை தூக்கி கொடுத்துட்றோம். இல்லை அந்த குழந்தை அதுக்கு என்ன தெரியுதோ தெரியல, அது உட்காந்து அந்த குழந்தை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. இதுதான் உலகம். அந்த எலிக்கு அடித்த மாதிரி தான் அந்த குழந்தையோட மைண்டு மூளைக்கும் ஒரு டோபமைன் ஷாக் அடிச்சுட்டே இருக்கு. இதோட பேட் கான்சிக்வன்சஸ் என்ன தெரியுமா, அந்த குழந்தை வளர வளர ஒரு சோஷியலோட, அதாவது என்ன சொல்ல, சோஷியல் கனெக்ஷனே அது வராது. அதுக்கு பிள்ளைக்கு அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்காது. எப்போ பாரு எரிச்சலும் கோபமும் தான் வரும். அப்படியே உலகமே அந்த மொபைலுக்குள்ளே இருக்கு. ரொம்ப விடுங்களேன், நான் இப்போ போன வாரம் அந்த பேர்ல் வாங்கினேனே, நான் சும்மா அதோட அந்த ரீல்ஸை உட்காந்து பார்க்கும் போது அது என் மடியில் உட்காந்துட்டு அது இன்ட்ரெஸ்டாக பார்க்குது. வெறும் 50 நாள் ஆன அந்த குட்டி தான், அது மைண்டில் கூட அந்த டோப்பமைன் வேலை செய்யுது. பாருங்களேன், இதுதான் உலகம். சரி, அட்டென்ஷன், அதாவது அட்டென்ஷன் ஸ்பேன் டிஃபிஷிட் அப்படின்வாங்க. இது எப்படின்னா, முந்தியெல்லாம் ஒரு 3 மணி நேரம் படம்லாம் ரிலாக்ஸாக பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 30 செகண்ட் நம்மளால் ஒரு ஷோர்ட்ஸோ ஏதாவது ஒரு ஷோவாக இருக்கட்டும், ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளால் பார்க்க முடியல. டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணிடும். ஏன்னா நம்ம மூளைக்கு பொறுமன்றதே இல்லாமல் போயிடுச்சு. எதையும் ஆழம் யோசிக்க மாட்டேன்றோம். இது நல்ல விஷயமா சொன்னாலும் சரி, கெட்ட விஷயங்கள் சொன்னாலும் சரி, இது இப்படி நடந்திருக்குமா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அந்த யோசிக்கிறதே இல்லை. உடனடியாக நம்ம மைண்டு என்ன பண்ணிடுதுன்னா இதுதான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே நம்ம ஒருத்தவங்களை ஒரு மைண்ட் செட்டை நம்ம மாற்றிடுறோம். நம்ம வார்த்தைகளை விட ஆரம்பிச்சிடும். ஒரு வேலையை நம்மளால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து பண்ண முடியல. ஏன்னா நம்ம மைண்டு டக்குன்னு ஃபோனை தேடி ஓட ஆரம்பிக்குது. நம்ம செய்கிற ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளே போயிடும். நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம். நம்ம கிடையாது. நிஜத்தில் நம்ம சோம்பேறியாக மாறி நம்ம நிம்மதி போயிடுச்சு, நிஜமான மனிதருடைய உறவு போயிடுச்சு, நிஜமான சந்தோஷங்கள் போயிடுச்சு. புரியுதா? கடைசியில் அந்த எலி எப்படி சாப்பாடு இல்லாமல் செத்துச்சு, அதே மாதிரி தான் நம்மளும் நம்முடைய நிஜமான அன்பு இல்லாமல், நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் இல்லாமல் ஒரு டிஜிட்டல் சாக்கடைக்குள்ளே நம்ம முழுகிட்டு இருக்கோம் இல்லையா. இது நமக்கு தேவையா? கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு பழக்க வழக்கங்களை யூஸ் பண்ணுங்கள். பட் அது உங்களை யூஸ் பண்ண விட்டுறாதீங்க. அதுவும் உங்களை கண்ட்ரோல் பண்ண விட்டுறாதீங்க. வாரத்தில் ஒரு நாள், இப்போ மொபைல் ஃபோனாக இருந்தால் அந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஃபோனை தூக்கி ஓரமாக வைங்க. உங்கள் குடும்பத்தார் கூட, உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், உங்களுடைய கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய பாட்டு யாராக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளாக, அவங்க கூட உங்களுடைய அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த மாய வலை, அதாவது அந்த மேட்ரிக்ஸை விட்டு வெளியே வாங்க. நான் இப்போனே சொல்கிறேன், இந்த வாரம் ஆரம்பித்து இந்த வாரத்துடைய 2வது நாள் இன்னைக்கு இல்லையா, டியூஸ்டே இல்லையா, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான்.
Don't be slave to the screen. Be the king of your real life routine. Break the matrix. புரிஞ்சிருச்சா நான் சொன்னது? உங்கள் நிஜ வாழ்க்கைக்கு ராஜா மாதிரி நீங்கள் இருங்க. திரைக்கு நீங்கள் அடிமை ஆயிடாதீங்க. அந்த மாய வலைக்குள்ள எப்படி சொல்ல அதை உடைச்சிட்டு வெளியே வாங்க. இந்த டியூஸ்டே ஆன இந்த மிஸ்டேக்கான உங்களுக்கு மூளையை ஏதாவது ஒரு விதத்தில் யோசிச்சு ஒரு டேப் பண்ணிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து லைக் போடுங்க. இதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாராவது அடிக்கடி இந்த மாதிரி சோஷியல் மீடியாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பழக்கவழக்கம் உங்களுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் சொல்லி கொடுங்க. ஏன்னா வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நல்ல விதம் இருக்குது, அதை பார்க்க கற்றுக்கோங்க. எத்தனையோ விஷயம் நம்மளோட குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதை தாண்டி இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு அதை பாருங்க. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்களா, அது எது நல்லது எது கெட்டது அதை அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த மொபைலுக்குள்ளேயும் இந்த உங்களுடைய ஒரு தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ளேயும் நீங்கள் வாழ்ந்துட்டு உங்களுடைய லைஃபே அதுக்குள்ளேயே நீங்கள் சுருக்கிக்காதீங்க. புரியுதுங்களா? ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு கண்டென்ட்ல நான் வந்து மீட் பண்ணுறேன். மறக்காமல் இன்னைக்கு முடிஞ்சா 4 மணி லைவ் வாங்க. நேற்று உங்களை அப்செட் பண்ணிட்டேன் இல்லையா? இன்னைக்கு 4 மணிக்கு லைவ்ல வாங்க. நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம், சந்தோஷமா சிரிக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ.